அப்புறம் இன்னொன்னு என்ன சொல்றீங்க, இந்த மாதிரி ஆட்சியில இவங்க தோத்துட்டாங்கன்னு சொன்னா மக்கள் தீர்ப்பு நாங்க ஏத்துக்கிறோன்னு எழுதி வச்சுட்டு ஓடிடுவாங்கங்கிற விஜய். அதாவது ஒரு தேர்தல்ல தோத்துட்டா அன்னைக்கு மதியமே பத்திரிகையாளரை சந்திக்க துணிச்சல்ங்கிறது திராவிட முன்னேற்ற கழக தலைவர்களுக்கு தான் இருக்கும். முத்தமிழறிஞர் கலைஞரா இருக்கட்டும், இன்னைக்கு எங்க தலைவரா இருக்கட்டும். அது யாராவது வேற நீங்க யோசிங்க, ஜெயலலிதா அம்மையார் தோத்தா என்ன செய்வாங்க? கொடநாட்டுக்கு எங்கேயே போயிருவாங்க, பத்திரிகையாளரே சந்திக்க மாட்டாங்க. எடப்பாடி பழனிசாமியால பத்திரிகையாளர் சந்திக்க முடியுமா? உங்களை பார்த்து கேட்கிறேன். கரூர் சம்பவம் நடந்துச்சு, 40 நாள் ஆச்சு, இன்னைக்கு வரைக்கும் பத்திரிகையாளர்களை சந்திக்கக்கூடிய துணிச்சல் இருக்கா உங்களுக்கு? கிடையாதுல்ல. அப்ப மக்கள் தீர்ப்பை மதிக்கிறவன் ஜனநாயகத்துல இவ்வளவு உயர்ந்தவன் பாத்துக்குங்க. எங்க தலைவர்கள்லாம் அப்படி. அப்புறம் அதுல என்னது, அறிவாலயத்துக்குள்ள ஓடிடுவோமா? அதாவது இந்தியாவுக்கே தெரியும், திமுக காரன் எந்த சூழல் வந்தாலும் சரி அதுக்கு பயந்து ஓடவே மாட்டான். சரியா? அதாவது ராஜீவ்காந்தி இறந்தப்ப அரசியல் அனுதாபத்துல திமுக வீழ்த்தப்பட்டு ஒரு சீட் இருக்கும் போதும் அறிவாலயத்துக்குள்ள நாங்க ஓடி போய் ஒளியவே கிடையாது. சரியா? 2011 2G ஊழல் அப்படின்னு ஒரு பொய்ய சொல்லி இந்தியா முழுமைக்கும் திமுக மேல எதிரா ஒரு அலை வந்துச்சு பாருங்க. அப்பயும் நாங்க ஓடி ஒளிய கிடையாது. 2014 ஒரு பத்திரிகையாளர் எழுதினாரு, ஒரு பேரியக்கத்தின் அஸ்தமனம்னு சொல்லி. எந்த சூழலையும் நாங்க ஓடினதே கிடையாது. மீண்டும் மீண்டும் மக்களிடம் தான் இருப்போம். ஏன்னா நாங்க பேரறிஞர் அண்ணாவை மதிக்கிறவங்க, முத்தமிழறிஞர் கலைஞரை மதிக்கிறவங்க. அதனால ஓடுறத பத்தி, பனையூர்ல போய் ஒளியறத பத்தி எல்லாம் நீங்க எல்லாம் பேசலாமா விஜய்? உங்களுக்கு எல்லாம் ஏதாச்சும் அதுல 1% இருக்கா?